வணக்கம். என் நண்பர்களுக்கும் என் பாசமிகு மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் என் உறவுகளுக்கும் வணக்கம். இது பழனியப்பன் முத்தையா, தொழுவங்காட்டிலிருந்து தற்போது வசிக்கிறது காரைக்குடி. புதுக்கோட்டை சரௌண்டிங்கில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜில் பேராசிரியராக உதவி பேராசிரியராக படிச்சிருக்கிறேன். சண்முகநாதன் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீபாரதி இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் ஓன்சியன் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த காலேஜில் தான் படிச்சிருக்கிறேன். இது இப்போ எதுக்காக இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன்னா, நான் ஒரு யூடியூப் சேனலை தொடங்கியிருக்கிறேன். அதற்கு பேர் மைண்ட் கேம்பஸ். உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் என்னோடய சேனலோட இது போடுறேன், பாருங்கள். சேனலில் போய்ட்டு வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் அதிலே போடுங்க. என்னைய செதுக்கிறதுக்கு அந்த வாய்ப்பாக நான் அதை பயன்படுத்திக்கிறேன். இந்த சேனல் எதுக்காக நான் திறந்துருக்கேன்னா, நான் வாழ்க்கையில் பல அனுபவங்கள் பட்டிருக்கேன். அதில் கசப்பான அனுபவங்களும் உண்டு, இனிமையான அனுபவங்களும் உண்டு. எப்படி கடந்து போயிருக்கலாம் அப்படின்ட்டு சிந்திச்சு என்னுடைய அனுபவங்களை என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். எப்பொழுதுமே யாரும் அவங்களுடைய அனுபவங்களை பகிர மாட்டாங்க. என்னுடைய அனுபவத்தில் எப்படி சரியாக செய்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டம் தான். அது உங்களுடைய எண்ணங்களை உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி உங்களால் எது செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய மைண்ட் தாட்டை பொறுத்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கங்க. இந்த எண்ணங்கள், படிப்பு சார்ந்த எண்ணங்களையும் என்னுடைய அனுபவங்களையும் உடல்நல சம்மந்தப்பட்ட குறிப்புகளையும் இந்த சேனலில் பதிவு பண்ணலான்னு இருக்கேன். அதனால தான் எண்ணங்களின் வளாகம்ங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஒரு பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எனக்கு உங்களுடைய ஆதரவுகள் தேவை. நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆதரவு தரணும்னு இதன் மூலமாக கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி. இந்த காணொலியை கேட்டதற்கும் பார்த்தமைக்கும். என்னுடைய முகம் உங்கள் எல்லாருக்குமே நினைவு இருக்கும். அதனால தான் முகத்தை ரெக்கார்ட் பண்ணாமல் நான் எங்கே இருந்து பேசுகிறேன்னா, கத்தாரில் ஒரு மெயினான சாலை ஓரத்தில் 2 சைடுமே எப்பொழுதுமே எல்லா சாலையிலையும் பார்த்திங்கன்னா பசுமையாக நடைபாதை அமைச்சிருப்பாங்க. அந்த நடைபாதையில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. நெட்டுக்கு அந்த சாலை ஓரத்தில் இருக்க புல்லில் ஃபுல்லாக அந்த வாரத்துக்கு, ஏன்னா இயற்கையான காத்தோட்டத்தை ஓப்பன் ஏரில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. எப்பொழுதும் ஏசிலையும் வெயிலையும் அடைஞ்சு கிடக்கணும். சாயந்தர நேரத்தில் கொஞ்சம் குளிர்னு காற்று வரும். அதை அனுபவிச்சுட்டு போய் பார்த்துருக்கோம். ஓகே நண்பர்களே, உறவினர்களே, என்னுடைய சேனலில் நேமாக பதிவு பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.